ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, கார்ன் வறுத்து போட்டு சும்மா கூட சாப்பிட்லாம். இப்போ வந்து வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு, அதை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரஃப்பாக தான். அதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். கூட 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது 2 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் அதில் பாதி கொஞ்சம் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் குக்கர் விசில் வந்துடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுற கேப்பில் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலான்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டேன். கிரேவி ஆறின உடனே அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து திரும்ப ஒரு தவா வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டல் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் கஸ்தூரி மேத்தி எங்கிட்ட இருந்தது அது சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரோட் சைடு சுண்டல் கிரேவி ரெடி. இது ரெடி ஆகிட்ட உடனே நான் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன். பசங்க சாப்பிட உட்காந்துட்டாங்க. இதோட இந்த விலாக் முடியுது. நெக்ஸ்ட் விலாகில் கண்டினியூ பண்ணலாம். பாய்.